ஆதவ் அர்ஜுனாவை உள்ளே அனுப்பி வைக்கிறப்ப எப்படி அனுப்பிச்சி வச்சான் என்ன, அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடு அர்ஜுனா, அவன் இந்த கூட்டணியை கலக்கி நியூக்ளியர் பாம்பே போட்டுட்ருக்கேன், போயிட்டு இவர் அம்பெல்லாம் விட சொன்னால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அந்த அம்பை வாங்கி பிடிச்சி மறுபடியும் அர்ஜுனனுக்கே திருப்பி விட்டுருக்கேன். என்ன பார்த்துங்களேன், அதை விட்டதில் குட்டு வெளிப்பட்டு போச்சு. அதனால தான் இப்போ ரொம்ப கௌரவமாக அவர் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாராம். திருமானந்தம் கொண்டையை பிடிச்சிவிட்டாரு. இந்த இது வழக்கம் வந்த மாதிரி தெரியலையே, நம்மளை இங்கேருந்து புழக்கம் வந்த மாதிரிலாம் தெரியுது. பிடிச்சிட்டாப்புல முடிச்சிட்டாப்புல ஒட்டுமொத்தம். ஆக்சுவலி அவர் இதை முடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. சரி ஒரு 6 மாதம் டைம் கொடுப்பான், ஆள் கொஞ்சம் யோசிச்சுட்டு தெளிவோடு வரும் தான் நினச்சாப்புல. ஆனால் தெரிஞ்சு போனோன்னே ஒட்டு மொத்தமாக அவரே முடிச்சிட்டார். இவர் யார் அமிச்சா, இவர் பிளான் என்ன, அடுத்து இவர் எங்கே போக போகிறாரு பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திரும்பா கூத்தடி கூத்து. ஆதவ் அர்ஜுனா த ரைசிங் ஸ்டார் இப்போ எல்லாம் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னமும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் இவர் இந்திய பிரதமராக கூட வரலாம், அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு தகுதியான ஒரு ஆளாக தான் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு. பாவம் அவரோட ஒர்த்து என்னன்னு இவங்களுக்கும் புரியலை. இப்போ ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து விலகுனதுனால விசிகாவுக்கு தான் நட்டம், ஆதவ் அர்ஜுனாவுக்கு நட்டம். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா எங்கே போனாலும் அது ஒரு ராசியான பயம் இல்லை. அவர் போனாப்புலனா அந்த கணக்கெல்லாம் போட்டு கச்சிதமாக காரியத்தை முடித்து அந்த கோட்டையை பிடிச்சி காட்டுவார். இவரை வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அதாவது ஆதவ் விசிகாவோட வளர்ச்சியை ஆதவ் அர்ஜுனாவுக்கு முன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஏன்னா இவர் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சினா என்னன்னே தெரியாது. தொல் திருமாவளவன்ற பேர் இங்கே யாருமே கேட்டது கூட கிடையாது. இவர் தான் ஆதவ் அர்ஜுனா தான் திருமா அண்ணனை அடையாளம் காட்டினாரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா கையை பிடிச்சிக்கிட்டு தான் திருமாவளவன் நடந்தார் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இது வேற யாரும் போர்ட்ரேலாம் பண்ண மாட்டாங்க. அண்ணனே தனியாக துதியை ஒழுங்கா பாடுகிறாயா, ஏன்னா அந்த கம்பெனி தானே வச்சு நடத்துகிறாப்புல. கேட்டால் சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜி மூவ் அது இது. ஒரு சோசியல் மீடியாவில் எப்படி ஒருத்தரை பயங்கர பிரம்மாண்டமாக காட்டுறது அப்படின்ற ஒரு வேலையை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா சொல்ல முடியாது. மற்றவங்களை காட்ட தெரிஞ்ச அவருக்கு அவர் காட்ட தெரியாதா? இப்போ முழுசாக 1 வருஷம் கூட ஆகலை, அதாவது அதிகாரப்பூர்வமாக சேர்ந்து 1 வருஷம் கூட இது வரைக்கும் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கூடவே நிறையா பயணிச்சிருக்காப்புல, நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மொத்தமாக அதாவது இவர் தான் வந்த ஒரே மாதத்துலேயே 1 மாதத்துல 2 மாதத்துலேயே துணை பொதுச் செயலாளர். இப்போ சொல்கிறார் இல்லையா இவர் ஆதவ் அர்ஜுனா, எனக்கு இந்த சமூக நீதி, அப்புறம் இந்த பெரியாரிசம், அம்பேத்கரிசம், சாதி அடக்குமுறை, இந்த மேலே ஏறி வர்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் தான் நான் எதிர்த்து நிற்கிறேன். இதை எதிர்த்து நிற்கிறவர் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்தணும். இப்போ அதாவது அன்னைக்கு அதை பேசலை, இன்னைக்கு நம்ம இதை பேசியிருக்க வேண்டாம். ஆனால் எதை சொல்லி இவர் விலகுனார்னா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதை எதிர்க்கணும். இந்த மன்னர் ஆட்சின்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு கொடுத்தப்ப என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஐயா நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் இந்த கட்சியில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னை விட நிறைய அனுபவங்களும் இருக்குது, அவங்கள சேர்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறி அதுக்கப்புறம் நான் இந்த பொசிஷனுக்கு வந்துக்கிறேன் சொல்லியிருந்துருக்கலாமே. அன்னைக்கு அவர் அதை சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே அவர் ஒரு பெரிய தலைவராக மாறி அன்னைக்கே மாறி இருப்பார். பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எல்லாரும் இதை பற்றி பெருமையாக பேசுவாங்க. துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்குறாங்கப்பா, ஆனால் அந்த மனுஷன் வாங்க மாட்டேன்றாரு. நேர்மையாக இருந்து எனக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் இருக்காங்க சொல்லி இருந்திருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அன்னைக்கு இல்லாத அறிவு இன்னைக்கு என்ன திருதிருப்புன்னு கிளம்பி வந்துருச்சு இல்லை. இப்போ அதுதானப்பா அவர் எதிர்க்கிறாரு. எல்லாருக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அனைவருக்குமான சம வாய்ப்பு, அந்த வாய்ப்பை முதல்ல நம்ம கொடுத்தோமா சார்? இல்லை, கொடுக்குறப்ப அதை சொல்லி இருக்கணுமா இல்லையா? உங்கள் மேலே உள்ள ஒரு அபிப்பிராயத்தில் ஒரு நம்பிக்கையில் அவங்க கொடுக்குறாங்க தான். அதை கொடுக்குறப்ப நான் கூட இருந்து நான் எப்படியா இருந்தாலும் என்னோட பங்களிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
ஆனாலும் இது எனக்கு உடனே இப்படி இந்த ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் வருஷ கணக்கில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கள பண்ணியிருந்துருக்கலாம்ல, அதை சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னு வைங்கள, இன்னைக்கு யார் உங்களை இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளை இழந்தது இவங்களோட லாஸு, நட்ட அவங்களுக்கு தான், அவருக்கு கிடையாது, அன்னைக்கு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து உள்ளே கொண்டாந்து விட்டாங்கன்னு வைங்கள, இறக்கி விட்டது அவங்க தான். அதை தெரியாமல் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டு போயிடும்ல. அதை நல்ல ஆரம்பத்துலேருந்து, அதாவது ஒரு கட்சிக்கு உள்ளே இருக்கிற, அதாவது வண்டி ஓட்டுறோம்னு வைங்களேன், ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறோம், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு 10-15 குதிரையை வச்சு ஓட்டுறோம். அந்த 10-15 குதிரையும் முன்னாடி இருக்க குதிரையை ஃபாலோ பண்ணாதான் வண்டி ஒழுங்காக ஓடும், இழுக்க முடியும். ஏதாச்சும் ஒன்று முரண்டு பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வேறு எங்கேயாவது போச்சுன்னு வைங்கள, எங்கிட்ட ஒரு வழியில் போகுது, வண்டி ஓடுமா? கொடசாயம். அப்படி கொடசாயறதுக்கான வேலையைத்தான் அண்ணன் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வைங்கள. நல்லா பார்த்தாப்புல, சும்மாலாம் சொல்லக்கூடாது, அருமையாக செஞ்சாப்புல. அவர் செய்கிறப்ப அவர்கிட்ட இருக்க அந்த ஒரு திறமையினால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவர் அடித்து பிடிச்சிட்டு தான் ஓடிட்டு இவர் இதுக்கு முன்னாடியே தான் அண்ணன் திரும்ப சொல்லிட்டாப்புலையே, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. சொன்ன மனுஷனுக்கு எப்போ எதை எப்படி கேட்கணும்னு தெரியாதா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு, அதை நம்ம நினச்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் அப்படின்றதுக்குள்ளே முடிச்சிடலாம், நினச்சதான் முடிக்கலாம், நினச்சதை முடிக்க முடியாது, அதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டயத்துக்காக அண்ணன் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் எப்படியாவது இப்போ இருக்கிற திமுகவோட பெரிய பலம், ஆக்சுவலி மற்றவங்கள்ட்ட இருக்கிற மைனஸு திமுகவுட்ட இருக்க ப்ளஸ்ஸு, கூட்டணி கட்சியில் இத்தனை நாளாக கையில் வச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக ஒரு ஹப்பில் ஒரு காந்தத்தை சுற்றி இரும்பு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அது கூட்டணிகளுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், திமுகவை சுற்றி இருக்கிற கூட்டணிகளுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு இவங்க, ஏன்னா அவங்க ஒருத்தரை கவுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அந்த கூட்டணியே ஸ்ட்ராங்காக இருக்குன்றது சொல்லிடுறேன். இங்கேருந்து ஆளுகளை இங்கே எடுக்கிறது, இந்த கட்சியை நம்ம கட்சி கூட இணைக்கிறது, இது முதுகில் ஏறி நம்ம சவாரி பண்ணுறது, இதை அழிக்கிறது அப்படின்ற ஒரு எந்த ஒரு தாட்டும் இந்த கட்சிகளுக்குள்ள, இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள உள்ள கிடையாது. இதே ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்தோம்னா ஒருத்தர் எப்படியாவது, அதாவது அசந்த நேரத்தில் ஆள் இந்த இளநியை உருவுற மாதிரி எப்படியாச்சும் உருவிடலாம். அதாவது ஏன்னா நம்மளோட பலத்தை அங்கே காட்டணும். இங்கே அவங்களுக்கு தெரியும், தனித்தனியாக அவங்களோட பலமும் தெரியும், கூட்டமாக இருக்கிறதோட பலமும் தெரியும். அங்கே அவங்க உள்ளதையே, அதாவது பாம்பு தான் குட்டியை தானே திங்கும்பாங்க, அதே மாதிரி தான் இவங்க அத்தனை பேரும் பாம்பு மாதிரி எவ்வளோ திங்க முடியுமோ திங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கூட்டணிகளுக்குள்ள ஒரு நிலையான இது இல்லை. ஸோ இதை பார்த்துக்கிட்டு அந்த கூட்டணியை எப்படியாச்சும் நம்ம உடைக்கணும், அது இருக்கக்கூடாது. முக்கியமாக விசிகாவை விளக்கணும் அந்த கூட்டத்திலேருந்து. அதை முறிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆதவர்ஜனாலும் அந்த துடுப்பை போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாப்புல. இங்கேயும் நிறைய சலசலப்புகள் உள்ள இவரால் வந்தது. இத்தனைக்கும் அது அத்தனையும் பேசாமல் எல்லாம் பொறுத்து போயிட்டாங்க. இப்போ இங்கே அந்த ஆதவர்ஜனா உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்குற வேலை இருக்கு இல்லையா, அதை வெளியிலேருந்து தனியாக சில பல வேலை, இப்போ அண்ணன் சீமானா இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் ஐயா ராமதாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா, அவங்கள எப்படியாவது பிரிக்கணும், உள்ளுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணணும், நெருக்கடி கொடுக்கணும். இப்போ இவங்க வெளியில் பார்த்துக்கிட்டு இருந்த அதே வேலையை உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டாங்க ஒரு ஆளை. அவர் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதில் தான் அந்த அம்பேத்கருடைய அந்த நூலகம், அந்த நூல் வெளியீட்டு விழா ஒட்டு மொத்தமாக ஒரு கோர்வையாக கொண்டாந்து கொடுத்தாங்க. இல்லை, இது அத்தனையுமே ப்ரீ பிளான்டு. ஆரம்பத்தில் திருமாவளவனை கூப்பிட்டதுக்கு அவர் வரேன்ட்டார். திருமாவளவனை கூப்பிட்ட வரைக்கும் பெரிய பெரிய ஆளுக விழா எடுத்தால் தான் வரணுன்ற அவசியம் இல்லை. தெருவோரமாக குட்டியாக ஒரு விழா எடுத்து அண்ணனுக்கு டைம் வந்தால் அங்கேயும் அண்ணன் போவார். அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும் தெரு முனையில் ஒரு சின்ன மேடையை போட்டு கூப்பிட்டு நேரம் வந்து அதுக்கும் போவார். இப்போ திருமாவளவன் அண்ணன் அம்பேத்கரோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க.
அம்பேத்கரோட ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவனை ஏன் புறக்கணிச்சாங்க, திருமாவளவன் இல்லாமல் ஏன் நடத்துனாங்கன்னு ஒருத்தன் கேட்கல. இது அண்ணனே கேட்டார். எல்லாரும் அப்படி கேட்குறீங்களே, ஏன் இப்படி பார்க்க மாட்டேன்றீங்க? முதல்ல வரலன்னு சொன்னவர் அப்புறம் ஏன் வரலன்னு சொல்லணும்? அது வெறும் ஒரு நூலக அது நூல் வெளியீட்டு விழாவை அவங்க நினச்சிருந்தாங்க, நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் போயிருப்பார். இப்படி ஒரே மேடையில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான அது உட்கார்ந்துருந்தால் பிரச்சனை வந்துடுமோ, யாரும் வந்து தப்பாக பேசிடுவாங்களோ, இருக்கிற கூட்டணி முறிஞ்சு போய் அப்படியெல்லாம் முடியக்கூடிய அளவுக்கு என்ன இது என்ன சும்மா இது போட்டு ஒட்டியிருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டீங்களா என்ன, சோத்து பசையை போட்டு அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பாண்டிங்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஃபெஃபிக்விக்கு அதெல்லாம் போட்டு ஒட்டி செம்மையாக வச்சுருக்காங்க. எம்சீல்டெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இங்கே பாண்டிங் இருக்குது. ஆனால் இங்கே போகாததுக்கு இன்னொரு காரணம், இவங்க போனதுக்கு போகலைன்றதுக்கு திட்டினாங்க, போகலைன்னா அதுக்கு போயிருந்தால் அதுக்கும் சேர்த்து ஒன்றும் பேசியிருப்பாங்க, ரெண்டுக்கும் பேசியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க பேசுறது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை போயிருந்தால் இந்நேரத்துக்கு மேபி காட்சிகள் மாறி இருக்கலாம். எந்த மாதிரியான காட்சிகள் மாறி இருக்கும்னா, ஆதவர்ஜுனா வெளியில் போயிருக்க மாட்டார். ஏன்னா ஆதவர்ஜுனா அந்த மேடையில் அண்ணன் ஒரு வேளை உட்கார்ந்துருந்தாப்புனா அந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. முதல்ல அவர் போயிருப்பாரான்றதும் தெரியல, போயிருந்தாலும் பேசியிருப்பாரான்றதும் தெரியல. ஒருவேளை திருமாவளவன் போயிருந்தார். ஆனால் வேற மாதிரியான சில விஷயங்களும் பேசியிருந்திருக்கலாம். அவர் தெரிஞ்சேதான் இது வேற ஏதோ ஒரு திட்டத்துக்காக இவங்க போட்டிருக்க ஒரு மேடை. இந்த வலையில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது, தெரிஞ்சே விழுகக்கூடாது. அதுக்காகத்தான் வேணும்னே தள்ளி வச்சுட்டான். வேண்டாம், இவங்களால அம்பேத்கர் ஃபங்க்ஷனில் அண்ணன் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. இவ்வளவுதான் இது, வேற எது அந்த ஒரு வருத்தம் தான் அண்ணனுக்கு தவிர அந்த விழாவில் வேற எதுவும் பெரிய விஷயம்லாம் என்ன நடந்திருந்தாலும் அரசியலில் தூக்கி போட்டு அப்படியே திருப்பி அடிக்கிற அளவுக்கு சம்பவங்கள் அவங்க செய்யணும்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் ஆன் தி ஸ்பாட்லேயே அத்தனையும் பிதுக்கி விட்டு வந்துடுவாப்புல. அது வேற இது வேற, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த பேச்சு, அதாவது திமுக கூட தான் கூட்டணி அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்திருக்காப்புல திருமாவளவன். ஆனால் அந்த கூட்டணி கூட நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அவர் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு ஆதவர்ஜுனாவுக்கு. அது ஏன் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு? சம்பந்தமே இல்லாமல் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் கீழே இருக்கிறவங்களோட வேலை, தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அந்த தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு அது உள்ளுக்குள்ளேயே கொலைச்சூற வேலையும் பார்க்கறது. அப்போ உள்ளுக்குள்ளே வேற ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரை இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. தெரியாமல் இடைநீக்கம் செய்யலை, தெரிஞ்சு தான் செஞ்சுருக்காங்க. அப்படி இடைநீக்கம் பண்ணதுக்கு இன்னொரு காரணத்தை அவர் சொன்னார்ல, என் மனசில் இருக்கிறது என்ன கொள்கைகளோடு இருக்கிறது. ஆனால் இப்போயும் சொல்கிறார், கொள்கை தலைவர் அவர் தான் எனக்கு, அவர் வழியில் எனக்கு கல அரசியல் கற்றுக் கொடுத்தது அவர் தான், அவர் கூட நான் நிறையா அவர் கூடவே நான் பயணிப்பேன், அவருடைய அறிவுரைகளை நான் ஏற்றுப்பேன். எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறப்ப மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு, சொல் பேச்சு கேட்குற மாதிரி தெரியலையே. அத்தனையும் நடிப்பா கிட்டத்தட்ட அப்படி தான் பேசியிருக்காங்க. அது வெளிப்பட்டு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருந்தது. இவரோட அஜெண்டா என்ன, அதாவது இதை பிரித்து ஆரம்பத்தில் இது வரைக்கும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது, துணை பொதுச் செயலாளராக இருக்கும்போது அந்த மேடையில் விஜயை மேலே தூக்கி வச்சு பேசியிருந்தாப்புல, அவர் வரணும். அதான் அந்த மேடையில் திருமாவளவன் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு திருமாவளவன் தலைமையில் கூட்டணி அமையணும், திருமாவளவனை முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கணும் சொல்லியிருந்தாங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருந்திருப்பாங்க. அது எதுவும் இங்கே இப்போ நடக்க போகிறது இல்லை, அண்ணனே ஒத்துக்க மாட்டார். இப்போதைக்கு வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்கி விளையாடுவோம், நமக்குன்னு நிறைய விஷயங்கள் செய்வோம், கொள்கையில் பரப்பு, அது அந்த அண்ணனோட அரசியல் வேறு. ஆனால் அதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் அவரை விட்டு உங்களுக்கு தலைவர் விஜயா இல்லை அண்ணன் திருமாவளவனா கேட்பாங்க. இல்லை நீங்கள் விஜய் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் மாதிரில பேசிட்டு இருக்க, விசிகாவோட பொதுச் செயலாளர் மாதிரி பேசலையே. அப்போ அந்த டவுட்டு வரத்தானே செய்யும். அவரோட நினப்பு இதை பிரித்து அங்கே சேர்க்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு அவர் இருக்கார், இத்தனை காலத்துக்கு அதுக்காக கஷ்டப்பட்டார், இவ்வளோ தூரம் கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. யோசிச்சு வருக, அவர் பண்ணியிருக்க கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, ஏதோ முரண்டு பிடிச்சிருப்பார், கிளம்பியிருப்பார். அது அவருக்கும் ஒரு நினப்பு, என்னால் தான் எல்லாம் நடந்தது, நான் இல்லைன்னா இந்த கட்சி அப்பா அம்மா இல்லாத அனாதை புள்ள மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாப்புல போல்.
அதை பண்ணியிருக்க. இப்பயுமே அவங்க கட்சியை விட்டு நீக்கலை, இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க, நீக்கலை. இது வந்து ஒரு அவமானமாக கூட போயிருக்கலாம் அவருக்கு, இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம நினச்சதை எதையும் செயல்படுத்த முடியாது, வேறு எங்கேயாவது போகலாம். இது அனுப்பிச்சது ஒரே ஒரு ஆளாக தான் இருக்குது. மேலேருந்து இங்கே இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியலை, நம்ம வெளியிலேருந்து எதையும் செய்ய முடியாது, இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்தால் தான் உண்டு, மற்றபடி நம்ம அவங்கள பிரிக்க முடியாது அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே இறக்கி விட்ட ஒரு ஆள் தான். முடிஞ்ச வரை அதுவும் போராடி பார்த்துருக்கு, முடியலை, வெளில வந்துச்சு. இப்போ ஒருவேளை இந்த ப்ராடக்ட்டு அதிமுகவுக்கு போகலாம், இல்லை தாவேக்காவுக்கு போகலாம், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் போகலாம். அப்படி போகிறப்ப ரொம்ப பெரிய இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அது எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, அதிமுக கூட விஜயை கோத்து விட்டு அது ரெண்டுக்கும் ஒரு இணைப்பாக இருக்கணும், ஏன்னா இது ரெண்டும் ஒன்று சேரணும். அந்த ஒன்று சேர்றதுக்கான அந்த ஒரு பிரிட்ஜை யார் எப்போ கட்டுறது, இறுக்கி அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கட்டுற போகிறது யார், நான் கட்டுறேன் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் தான் உள்ளே இப்போ இறங்கியிருக்கா. இதுக்கு பேர் ஏஜென்ட்டும் பயம் இல்லை, நான் சொல்கிறது சீக்ரெட் ஏஜென்ட், இந்த விக்ரம் ரா ஏஜென்ட்டு அந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. ஸோ அந்த வேலையை தான் இவர் பார்க்க போய் அதுக்கு எல்லோரும் ரொம்ப குஷியாகவும் இருக்கிறாங்க. ஒரு வேளை இது அமைஞ்சிச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக அமையும். பட் ஆனால் அவர் தான் கூப்பிட்டா, நீங்கள் ஏற்கனவே கூப்பிட்டாப்லையா, யார் வேணாலும் என் கூட வந்து சேர்ந்து, நல்லது என் கூட வந்து சேர்ந்துக்கங்கன்னாரு, நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. ஸோ இப்போ அந்த பிரச்சனை இவ்வளோ தூரமாக ஒன்றுக்கு ஒன்றா பழகி கூடவே இருந்து கட்சியிலே இருந்த ஓபிஎஸ் ஐயாவோட நிலைமை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து எப்படி விஜய் ஏற்றுப்பாப்புல அப்படின்றது. ஆனால் அவர் யார் கூட சேரணுன்றதை விட யார் கூட சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா அங்கே போவாரா, அங்கே அவர் போனாலும் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னா விஜய் சைடு ஏற்றுக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவர் வேற ஒரு யோசனையில் இருக்கிறாப்புல, நம்பிக்கையோடு இருக்கிறாப்புல ஒரு வேளை. பட் ஆனால் அது நடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் இவரால் அது கட்டு போயிடக்கூடாதுன்றதுனால இதை ஒட்டு வைக்கலாம். ஸோ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனு அதிமுக மட்டும்தான். பார்ப்போம் எப்படியும் இந்த உடனே இந்த நியூ இயர் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சேர்த்து அதை பண்ணி இருக்கிற இந்த இன்ஜினியர் வேலையெல்லாம் இவர் நல்லா பார்ப்பார். ஆனால் சில இன்ஜினியர் நல்லா கட்டுவாங்க, சில இன்ஜினியர் நல்லா கட்டி இருக்கிறத களைச்சி விட்ருவாங்க. பார்த்துக்கங்க. போகிறதுக்கு முன்னாடி அண்ணே இந்த இந்த சச்சின் படத்தில் சொல்லுவாங்க இல்லை, அண்ணா அண்ணான்னு சொல்லி தலைவர் பேரை சொல்லியே நீ என்னை ஏமாத்துற. அதில் ரொம்ப பழந்துன்னு கொட்டையும் விடாமல் தின்னவர் தான் ஆதவர்ஜுனா. பட் நல்ல டேலண்டான ஆளும் கூட. கொஞ்சம் அதாவது எல்லாரையும் அவர் பக்கம் திருப்பிட்டார்ல. வெறும் இவ்வளோ நாளாக இருக்கிறாங்க, இவங்க யாராவது இந்த காரியத்தை பண்ணியிருக்க முடியுமா இந்த ஒரு ஷார்ட் பீரியடில்? இப்படிப்பட்ட ஒரு பேரை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுட்டாப்புல எல்லாம் மனுஷன், எல்லா மனசுலையும் பதிய வச்சுட்டால. அவர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான், பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சக்ஸஸாக ஃபெயிலியரானு போக தான் தெரியும். பார்ப்போம். நன்றி.